இதுபோல் க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸோட நேரடியாக கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ பார்ப்போம். உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். நாய் தனது தலையை ஆட்டியது. குழந்தைகள் தன்னால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஒருமை பன்மை தானே கேட்டுக்கிறாங்க. அதாவது தன்னைத்தானே, தமது, தனது, தன்னால், இதுதான். இப்போ இது எந்த புக்கில் இருக்குன்னா 8th புக்கில் லாஸ்ட்டில் இருக்கும். தமிழ் புக்கில் பார்த்துக்குறங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், நான் வந்துச்சுன்னா ஒருமைன்னு வச்சுக்கிறோங்க, மாலை முடிஞ்சிச்சுன்னா பன்மைக்கு வரும் அப்படின்னு வச்சுக்கிறோங்கன்னு சொன்னோம். இதில் இப்போ தன்னை அப்படிங்கிறது நமக்கு என்னதுக்கு வரணும், ஒருமைக்கு வரணும். ஆனால் இங்கே உயர்ந்தோர் கொல்ல மாட்டார்கள் பன்மையில் முடிஞ்சிருக்கு. தன்னைங்கிறது ஒருத்தர் தானே குறிக்குது. ஆனால் இங்கே பன்மையில் வந்துக்கிறனால நமக்கு இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் தப்பு. அடுத்த தொடர் எடுத்தோம்னா, சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். இங்கே தமதுங்கிறது பன்மைக்கு வருது. ஆனால் இந்த தமதுங்கிறது இங்கே சிறுவன்கிறது ஒருத்தர் தான். இது பன்மைக்கு தான். நமக்கு மாவரிசையில் வந்தால் பன்மைக்கு வரணும். ஆனால் சில நேரத்தில் இந்த மாங்கிறது எந்த இடத்துல வரும்னா, இப்போ ஒரு மரியாதை பண்பிற்குரிய ஒருத்தரை சொல்கிறோம். அதாவது எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் ஐயா, இல்லைன்னா சாதாரணமாக சொன்னால் தலைவர். இது மாதிரி தலைவருங்கிறது ஒருமை தான். ஆனாலும் அவர் தலைவர் தமது கையால் பரிசுகளை வழங்கினார். அங்கே ஏன் தமது யூஸ் பண்ணுறோம்னா, அது ஒரு மரியாதை பண்பின் காரணமாக தனது யூஸ் பண்ணாமல், அதாவது தலைவர் தனது கையால் பரிசுகளை வழங்கினார் போடக்கூடாது, தப்பு. தலைவர் தமது கையால் பரிசுகளை வழங்கினார். இந்த மாங்கிறது நம்ம பன்மைக்கு வந்தாலும் தலைவருங்கிறது ஒரு மரியாதை பண்பின் காரணமாக அங்கே தமது சேர்ப்போம். ஆனால் இங்கே சிறுவன் தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் தேவையில்லை. அதனால் இங்கே தனது தான் நமக்கு வரணும். ஸோ இங்கே தனது வரணும். அதனால் இந்த ரெண்டாவது இதுவும் தப்பு. ஓகே, அடுத்து மூணாவது, நாய் தனது தலையை ஆட்டியன்னு கொடுத்துக்கிறாங்க. நாய்ங்கிறது ஒருமை, தனதுங்கிறது நான் வரிசை வருதா. ஸோ ஒருமைக்கு வருது. அதனால் சி நமக்கு கரெக்டு. லாஸ்ட் ஏன் தப்புன்னு பார்ப்போமா. குழந்தைகள் தன்னால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள்ங்கிறது பன்மையை குறிக்கிறது. அப்போ செய்கின்றனர். ஓகேவா. அப்போ பன்மைனா நமக்கு என்னது, தம்மால் அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே தன்னால் அப்படிங்கிறது ஒருமைக்குரியது வந்திருக்குது. அதனால தான் இது தப்பு. அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு சொல்லிக்கிறாங்க. மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றது. மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன. மாங்காய் மட்டுமே வடுபடுகின்றன. மாங்காய்கள் மட்டுமே வடுவாகிறது. இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், மாங்காய்கள்னு பன்மை வந்திருக்குது. மாங்காய்னா ஒருமை, மாங்காய்கள்னா பன்மை. அப்போ இங்கே வடுபடுகிறது கொடுத்துக்கிறாங்க. நமக்கு அக்ரிணையை பொறுத்த வரைக்கும் 2 ரூல்ஸ் தான். ஒன்று தூள முடியணும், இல்லைன்னா நாள முடியணும். அக்ரிணை மனிதர்கள்னால் உயர்திணைக்கு வந்துடும். அக்ரிணைனா ஒன்று தூள முடியணும், நாள முடியும். ஆனால் என்ன தூள முடியும், அதாவது லாஸ்ட்டில் அந்த பயனிலை இருக்குல்ல, வினைமுற்று சொல், அது நமக்கு ஒன்று தூள முடியணும், இல்லைன்னா நாள முடியணும். அதுலேயும் இந்த தூள முடிகிறது ஒருமைக்கு வரும், நாள முடிகிறது பன்மைக்கு வரும். அது எப்படி சொல்லணும்னா இப்போ சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ மாங்காய்கள்ங்கிறது நமக்கு பன்மையை குறிக்குது. பன்மைனா நமக்கு எதில் முடியணும், நாள முடியணும். ஆனால் இங்கே தூள முடிஞ்சிருக்கு. இதுதான் சொல்கிறேன், மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன இப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டு. இங்கே பன்மையில் வரனால நான் தான் வரணும். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவன்ஸு தப்பு. செகண்ட் பாருங்கள், மாங்காய்கள் பன்மை இருக்குது, இங்கே வடுபடுகின்றன பன்மையில் வந்துச்சுன்னா நாள முடியணும், அப்புறம் நாள முடியுது. அதனால் இது செகண்டு கரெக்டு. மூணாவது, மாங்காய் மட்டுமே வடுபடுகின்றன கொடுத்துக்கிறாங்க. நமக்கு மாங்காய் அப்படின்னா ஒரு காய் தான் கொடுக்குறாங்க. அதனால் அது என்ன இடத்துல ஒருமை வரும். ஒருமையில் முடிஞ்சுன்னா நமக்கு லாஸ்ட்டில் என்ன வரணும், தூள முடியணும். அப்போனா வடுபடுகிறது, மாங்காய் மட்டுமே வடுபடுகிறது அப்படின்னா நமக்கு கரெக்டு. இங்கே நாக்கு போட்டிருக்கனால தப்பு. அடுத்து, மாங்காய்கள் மட்டுமே வடுவாகிறது. ஸோ இங்கே மாங்காய்கள்ங்கிறது பன்மையில் வரனால லாஸ்ட்டில் நான் தான் முடியணும். சிம்பிளாக அதை யாக வச்சுக்கிறோங்க, அவ்வளோதான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன், நான் பாடத்தை படித்தேன், நாம் பாடத்தை படித்தேன், நாங்கள் பாடத்தை படித்தான், நான் பாடத்தை படித்தான். இதெல்லாம் படிக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸி தான். நான் பாடத்தை படித்தேங்கிறதா கரெக்டு. மற்றெல்லாம் நாம் பாடத்தை படித்தேன். இங்கே நாம்
இங்கே நாங்கள் பாடத்தை படித்தோம் இனிமே தான் வரணும். இங்கே படித்தான் நாங்கள்ங்கிறது இங்கே பன்மை, ஆனால் இந்த படித்தான்ங்கிறது ஒருமைக்கு வந்திருக்குது, இது பன்மையாக இருக்குது. நான்கிறது ஒருமை, படித்தான் அப்படிங்கிறது ஒருமை தான். நான் பாடத்தை படித்தான், ஆனால் நான் பாடத்தை படித்தேன் அது மாதிரி வந்திருக்கணும். அதே மாதிரி இது என்ன காலத்துக்கு வருது, படித்தேன்னா லாஸ்ட்டில் வந்து இத்து கூட்டல் ஏன், அப்போ வந்து இத்து வந்து என்ன இடைநிலை, இறந்த கால இடைநிலை. சொல் பொருள் பொறுத்துக. மறுப்பு மடுத்து வறுக்கை தெங்கு, இங்கிட்டு தேங்காய் பலாப்பழம் பாய்ந்து கொம்பு. நமக்கு வறுக்கைனா பலாப்பழம் தெரியுமா? ஸோ 3க்கு வந்து 2 எந்த ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் பியும் வருது சியும் வருது. அதுக்கப்புறம் மறுப்புனா கொம்பு, இதுவும் நல்லா தெரியும். மறுப்புனா கொம்பு, இப்போ ஃபஸ்ட்டுக்கு 4, அதுவும் பியிலையும் வருது சிலையும் வருது. அடுத்து தெங்குனா வந்து தேங்காய், மடுத்துனா பாய்ந்து. ஓகே, மறுப்புனா கொம்பு, மடுத்துனா பாய்ந்து, வறுக்கைனா பலாப்பழம், தெங்குனா தேங்காய். சரியான பொருள் தரும் இணையை தேர்க. பொக்கிசம்னா செல்வம் கொடுத்துக்கிறாங்க, கரெக்டு. சாஸ்தினா பெரும் பரப்பு கொடுத்துக்கிறாங்க. நமக்கு சாஸ்தினா என்னது, அதிகமாக இருக்கிறது. ஸோ சாஸ்தினா மிகுதி என்பது பொருள். அடுத்து விஸ்தாரம்னா அழகு கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து விஸ்தாரம்னா என்னது, அகலமான ஒரு பெரும் பரப்பை குறிக்கும், அதான் விஸ்தாரம்னா பெரும் பரப்பு வரும். அடுத்து சிங்காரம்னா என்னது, மிகுதி கொடுத்துக்கிறாங்க, அதனால் இது தப்பு. அப்போ சிங்காரத்துக்கு என்ன வரும், சிங்கம் எப்படி இருக்கும், அழகாக இருக்குமா, அதான் சிங்காரம்னா அழகு. சொல் பொருள் பொறுத்துக. இங்கிட்டு என்ன இருக்குது, நவிழல் வையகம் இயற்றுக தணல், இங்கிட்டு உலகம் நெருப்பு சொல்லல் செய்க. பொறுத்துவான். நமக்கு நல்லா தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு பொருத்தி பழகணும் எப்போதுமே. அப்போ வையகம்னா உலகம் நமக்கு தெரியும், அப்போ செகண்டுக்கு 1 வரணும். செகண்டுக்கு 1 வர்றது சியும் டியும் இருக்குது. ஓகே, அடுத்து தணல்னால் நமக்கு நல்லா தெரியும், தணல் தீ அனல் இதெல்லாம் நெருப்பு குறிக்கும், அப்போ தணலுக்கு வந்து நெருப்பு வரும். அப்போ லாஸ்ட்டுக்கு 2 எந்த ஆப்ஷன் இருக்குது, பியும் டியும் வருது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, டி தான் வரும். இப்போ அதுபடி பார்க்கும்போது ஃபஸ்ட்டுக்கு 3, அப்போ நவிழல்னா கூறுதல் சொல்லுதல், இந்த பொருளில் வருது. வையகம்னா உலகம், இயற்றுகனா இயற்ற செய்க, அப்படி சேர்த்து படிச்சுக்கோங்க, இயற்ற செய்க. தணல்னா நெருப்பு, அவ்வளோதான். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இது மாதிரி வந்துட்டாலே ஒரு நாளே புள்ளி வச்ச எழுத்துனா இருங்க, புள்ளி வச்ச எழுத்து, புள்ளி வந்தாலே பக்கத்தில் உயிரெழுத்து வரும், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது புள்ளி வச்ச எழுத்துனா எதை சொன்னால் இரும் அக்கனா, இது வந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து உயிரெழுத்து தான் வரும். இதை தவிர்த்து மற்ற எழுத்து வந்துச்சுன்னா பக்கத்தில் உயிர்மை எழுத்து வரணும். இப்போ பாருங்கள், ஒரு அழகிய கொடுத்துக்கிறாங்க, இங்கே அழகியங்கிறது உயிரெழுத்து, அது பக்கத்தில் புள்ளி வச்ச எழுத்து வரும்னு சொல்லிக்கிறேன். அப்போனா நமக்கு இங்கே வந்து இரு வரணும். ஓகேவா? அடுத்து சிற்றூரில் ஓர் குளம் கொடுத்துக்கிறாங்க. இந்த குளம்ங்கிறது கூ வந்து உயிரெழுத்து இல்லை, அதனால் பக்கத்தில் வந்து ஒரு தான் நமக்கு வரும், ரூனா தான் வரும் நமக்கு, அதனால் ஒரு வரும். அவ்வளோதான். இப்போ இதுபடி பாருங்கள், ஓர் அழகியன்னு எந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, ஆப்ஷன் பி மட்டும்தான் ஆரம்பிக்குது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பிழை தீர்த்துதல். மறுபடியும் ஒரு தான் கொடுத்துக்கிறாங்க. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணுவோம். குறுந்தகை ஒரு அக இலக்கிய நூலாகும், ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இங்கே ஆனாங்கிறது உயிரெழுத்து, அப்போ பக்கத்தில் வந்து புள்ளி வரணும், புள்ளினாலே ஓர் வரணும். அப்போ இங்கே ஓர் அகன் இலக்கிய நூல்னா கரெக்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாடல், இங்கே வந்து உயிர்மை எழுத்து வந்திருக்கு, ஆனால் ரூ வந்திருக்கு, ஸோ கரெக்ட், இது கரெக்டு. ஆனால் நமக்கு வந்து இங்கே இரு வராதனால இது தப்பு, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக தப்பு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா, குறுந்தகை ஓர் அக இலக்கிய நூல், இங்கே ஓர் பாடல் கொடுத்துக்கிறாங்க. ஓர் அக இலக்கிய நூல் கரெக்டு, ஏன்னா உயிரெழுத்து பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்குது. ஆனால் ஓர் பாடல்ங்கிறது தப்பு, இங்கே வந்து ஒரு வரணும், அதனால் பி ஆப்ஷனுக்கு தப்பு. அடுத்து குறுந்தொகை ஒரு அழகிய, நமக்கு ஓர் தானே வரணும், அதனால் சியும் தப்பு. லாஸ்ட்டில் ஓர் அக இலக்கிய நூலகம் ஒரு பாடல் வந்து கரெக்டாக வந்திருக்கு, ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சாலுமே ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா கொஸ்டின் நம்பர்லேருந்து லாஸ்ட்டு விடை தெரியவில்லை வரைக்குமே ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு தான் கொஸ்டினில் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓஎம்ஆரில் கை வைக்கணும். அடுத்த கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான், அதே ஒரு ஊர் தான். ஓகே, இங்கே ஒரு ஊரில் கொடுத்துக்கிறோம், நமக்கு உயிரெழுத்து ஊவனா, அந்த பக்கத்தில் வந்து என்ன வரும், புள்ளி வரணும், அப்போனா இங்கே ஓர் தானே வரணும், அதனால் ஃபஸ்ட்டு இது தப்பு. அடுத்து பி பார்ப்போம். ஓர் ஊரில் கொடுத்துக்கிறான், உயிரெழுத்து வந்துருக்கு, புள்ளி வச்சு எழுத்து வந்துருக்குது, கரெக்டு. அதுக்கப்புறம் ஒரு அரசன் கொடுத்துட்டாங்க, நமக்கு ஆனாங்கிறது உயிரெழுத்து, அப்போ இங்கே ஓர் தானே வரணும், அதனால் அதுவும் தப்பு. சி பார்த்தோம்னா ஓர் ஊரில் ஓர் அரசன் கரெக்டாக வந்திருக்குதா, இது கரெக்டு. எதுக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துருவான். ஒரு ஊரில் இங்கே வந்து இரு தான் வரணும், அதனால் டியும் தப்பு. ஸோ ஆன்சர் என்னது, சி. பின் வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடு.
ஆப்ஷன் ஏ தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. இதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்துட்டோம், ஸோ படிக்கும் போதே தப்பு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு, இதுவும் தப்பு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு, இதுதான் கரெக்டு. தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு, இதுவும் தப்பு. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடரா, கட்டளை தொடரா, செய்தி தொடரா, வினா தொடரா? நமக்கு யாருன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு, அப்போ என்ன வினா தொடர் தானே, அவ்வளோதான். கட்டளை தொடர்னா நம்ம என்ன எக்ஸாம்பிள்? பூக்களை பறிக்காதீர். உணர்ச்சி தொடர்னா எவ்வளவு உயரமான மரம், இது மாதிரி ஒரு இதை வந்து எக்ஸைட்டாக சொல்லும்போது உணர்ச்சி தொடர். அதுக்கப்புறம் செய்தி தொடர், இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்? என் அண்ணன் நாளை வருவான். இது போல் வந்தால் ஒரு செய்தியை தெரிவிக்கிறது செய்தி தொடர். நான் சொல்கிறதெல்லாம் புக்கில் உள்ளதான், எக்ஸ்ட்ராலாம் சொல்லலை, பார்த்துக்குறேங்க. கலைச்சொல் மட்டும்தான் ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன், புக்கில் இல்லாதது. மற்றது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளதான். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்கன்னு சொல்லிக்கிறாங்க. கரும்புக்கு வந்து கரும்பு காடு வருமா, கரும்பு தோட்டம் வருமா, கரும்பு தோப்பு வருமா, கரும்பு குவியல் வருமா? நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். கரும்புக்கு வந்து என்னது? தோட்டம் வரும். இது மாதிரி நிறைய இதுக்கு தோட்டம் வரும், அது என்னென்னு பார்த்துருவோம். அப்போ தோட்டத்துக்கு வந்து வாழை தோட்டம், தேயிலை தோட்டம், வெற்றிலை தோட்டம், இலுப்பை தோட்டம், கரும்பு தோட்டம், பூந்தோட்டம், இது எல்லாமே தோட்டத்துக்கு வரும். அப்போ குவியலுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா கல். ஸ்கூல் புக்கில் என்ன வரும்? கல். எக்ஸ்ட்ரா வந்து முத்து சேர்த்துக்கிறோங்க. முத்துங்கிறது நமக்கு குவியல் தானா, கல் குவியல், முத்து குவியல். ஓகே. தோப்பு, அப்போ இதுக்கு வந்து என்னென்ன வரும்? தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ தென்னந்தோப்பு. மாமரம் இருக்கிற தோப்பு வந்து மாந்தோப்புன்னு சொல்லுவாங்க. சவுக்கு போட்டிருக்கிற இடத்த வந்து சவுக்கு தோப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பலாமரம் இருக்கும்ல, இனிப்பு, அதை வந்து பலாத்தோப்புன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தோப்புக்கு வருது. அப்போ காடுக்கு என்ன வரும் அப்படின்னா பனம், அது பனம்பழம் சொல்லுவாங்கள்ல, அந்த பனம் வந்து பனங்காடுக்கும் வரும், பனம் தோப்புக்கும் வரும். பனம் மட்டும் பனங்காடுக்கும் வரும், தோப்புக்கும் வரும், அவ்வளோதான். பொருத்தமான தொடரை எழுதுகன்னு சொல்லிக்கிறாங்க. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது என்னன்னு கேட்குறாங்க. ஞானபீட விருதா, தாமரை திரு விருதா, சோவியத் நாட்டு விருதா, சாகித்ய அகாதமி விருதா? ஆன்சர் சோவியத் நாட்டு விருது. இது வந்து எனக்கு குழப்பம், அதனால் நான் எப்படி யோசிச்சுக்கேன்னா இமயமே அதாவது இமயமே வியக்கிற அளவுக்கு நம்ம வளரணும். ஏன்னா வியக்கிறனா சோவியத், அதில் வந்து விய வருதா, ஸோ இமயமே வியக்கிற அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிருவேன் நான், என்ன குழப்பறனால. மற்றது எல்லாமே அவர் பெற்ற விருதுகளாம். ஞானபீட விருது வாங்கியிருப்பார், தாமரை திரு விருது வாங்கியிருப்பார். சாகித்ய அகாதமி விருது வந்து எந்த நூலுக்காக வாங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக 1972ஆம் ஆண்டு வாங்கியதான் சாகித்ய அகாதமி விருது நம்ம ஜெயகாந்தன் வாங்கியிருக்கிறாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவ துந்திபி என்று அழைக்கப்படும் இசைக்கருவியின் வேறு பெயர் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. நாகசுரமா, சலங்கையா, உருமியா, வீணையா? ஸோ தேவ துந்திபி அப்படிங்கிற இசைக்கருவி வேறு பெயர் வந்து உருமியா. இந்த தேவ துந்திபி வந்து தேவராட்டத்தின் போது இசைக்கப்படும் ஒரு கருவி. சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை வந்து அகவல் ஓசையா, செப்பல் ஓசையா, தூங்கல் ஓசையா, துள்ளல் ஓசையா? ஓகே, சொற்பொழிவு ஆற்றுவது வந்து அகவல் ஓசை. இதை நான் எப்படி வச்சுக்குவேன்னா, ஏன்னா இது வந்து பொறுத்துக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சொற்பொழிவு ஆற்றுவது அகவல் ஓசையை வந்து அக்கான்னு வச்சுக்கிருவேன். அக்கா தான் எப்போதும் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அக்கா வந்து சூப்பராக சொற்பொழிவு ஆற்றுவாங்க அப்படின்னு வச்சுப்பேன். அடுத்து செப்பல் ஓசை, இதுக்கு என்ன வரும்னா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ செப்பல் ஓசைனா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை, உரையாடுவது. இப்போ வந்து செப்பல் ஓசைனா செப்பல், நம்ம செப்பல் போட்டுட்டு தான் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம், உரையாடிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஓகேவா? செப்பல் போட்டுட்டு தான் உரையாடிட்டுருக்குறோம், அவ்வளோதான். துள்ளல் ஓசை, அப்போ துள்ளல் ஓசைக்கு என்ன வரும் அப்படின்னா சீதோறும் துள்ளி வரும் ஓசையை தான் வந்து துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது, அதாவது துள்ளல் ஓசைக்குனாலே துள்ளல் தான். ஸோ சீதோறும் துள்ளி வரும் ஓசையை தான் வந்து துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவதான் துள்ளல் ஓசை. அப்போ தூங்கல் ஓசை என்ன வரும் அப்படின்னா சீதோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிற ஓசை தான் இது தூங்கல் ஓசை. இது எப்படி வரும்னா தாழ்ந்து தான் வரும். ஆனால் துள்ளல் ஓசை வந்து தாழ்ந்து உயர்ந்து வரும். பராபரமே என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மேலான பொருளேவா, முக்தியா, இறைநிலையா, எங்கும் நிறைந்தா? ஸோ பராபரமேனாலே மேலான பொருளேன்னு அர்த்தம்.
கலைச்சொல் அறிதல் மிஸ்ஸைல் இது நிறைய வாட்டி பார்த்துட்டோம். வானூர்தியா, ஏவுகணையா, ஏவு ஊர்தியா, எழுத்தாணியா. ஸோ மிஸ்ஸைல் என்ன மிஸ் ஆயிடுச்சு? ஏவுகணை வந்து மிஸ் ஆயிடுச்சு. மற்ற ஆப்ஷன் பார்த்துருவோம். வானூர்தி, அப்போ வானூர்திக்கு என்ன வரும்? ஏர்ஃப்ளேன் சொல்லுவோம்ல, அதான் ஏர்ஃப்ளேன் வந்து வானூர்தின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் புக்கில் எல்லாம் பார்த்துக்கிறோங்க. ஓகே. ஏவு ஊர்தி இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஏவு ஊர்தினா லான்ச் வெக்கில், LAUNCH, வெக்கில்னா BE, கைச்சை CLE, லான்ச் வெக்கில் தான் அது ஏவு ஊர்தி. வானூர்தினா ஏர்ஃப்ளேன். அப்புறம் ஏவுகணைனா மிஸ்ஸைல். அப்போ எழுத்தாணிக்கு என்ன வரும்? எழுத்தாணி வந்து பெண்ணு, நம்ம எழுதுகிற பெண்ணை வந்து எழுத்தாணின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். பின்வரும் கலைச்சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தேர்வுன்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஃப்ராரெட் ரேஸ், நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு, கோச்சுக்காதீங்க. ஓகே. அகச்சிவப்பு கதிர்களா, புற ஊதா கதிர்களா, விண்வெளி கதிர்களா, ஊடு கதிர்களான்னு கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கில் உள்ளதான். இன்ஃப்ராரெட் அப்படின்னு ரேஸ் அப்படின்னா வந்து இன்னாலே உள்ளம். ஸோ இன்னா உள்ளே அது மாதிரி வருமா? அப்போ உள்ளேனா அகம். ஸோ அகச்சிவப்பு கதிர்கள். அப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா புற ஊதா கதிர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ். அல்ட்ரா ULTRA, வயலட்டுக்கு வந்து VIOLET, அல்ட்ரா வயலட் ரேஸ்னா கதிர்கள். இதான் வந்து புற ஊதா கதிர்கள். விண்வெளி கதிர்கள், அப்போ இதுக்கு என்ன வரும்? விண்வெளினா என்ன சொல்லுவோம்? நம்ம ஸ்பேஸ் சொல்லுவோம். ஓகேவா? அது போதும். அடுத்து ஊடுகதிர்கள். அப்போ ஊடுகதிர்களை வந்து எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ரே சொல்லுவோம். எக்ஸ்ரே இருக்குல்ல, ஸோ எக்ஸ்ரே எக்ஸ் கதிர்களை தான் வந்து ஊடுகதிர்கள்னு சொல்கிறாங்க. கூற்றும் காரணமும் சரியா தவறா? கூற்று: குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். காரணம்: குயில் கூவும் என்பதே மரபு. குயில் கத்து என்பது மரபு வலு. ஆமாம், குயில் வந்து என்ன ஒன்றும் கூவும், அது கத்துன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம அது வந்து வலுனா தப்பாக இருக்குது. ஆனால் தப்புனாலும் நம்ம அதை ஏற்றுக்கிறோம்ல, அதுதான். அடுத்து செகண்டு, குயில் கூவும் என்பதே மரபு. காரணம் வந்து குயில் கூவும் என்பதே மரபு, ஆனாலும் நம்ம இப்படி ஏற்றுக்கிட்டோம். ஸோ ரெண்டுமே சரி. கூற்றும் காரணமும் சரியா தவறா? கூற்று: மதுரை சென்றார் வேற்றுமை தொகை. காரணம்: கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகைனா என்ன, தொடர்னா என்னன்னு தெரியணும். தொகைனா தொக்கு மாதிரி. அப்போ ஒரு தொக்கு வச்சோம்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு வந்து எல்லாமே அரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது, எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? மறைஞ்சிருக்கிறதா தான் தொக்கு, அதான் தொகை. அப்போ வேற்றுமை உருபு மறைந்து வர தொடர, வேற்றுமை உருபு மறைந்து வர இடத்த வந்து தொகைன்னு சொல்லுவோம். தொடர்னா நமக்கு வந்து அந்த உருபு வந்து வெளிப்படையாக அமையும். இப்போ மதுரை சென்றார், ஓகேவா? இது வந்து வேற்றுமை தொகைன்னு ஏன் சொல்கிறான்? இங்கே வந்து மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வரணும். அப்போ இந்த கூங்கிற வேற்றுமை உருபு வந்து இங்கே கொடுக்கல, வெளிப்படையாக வரலானால தான் தொகைன்னு சொல்கிறாங்க. இதுவே மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடராக இருக்கும், ஏன்னா அது வெளிப்படையாக வரனால. கூற்றும் காரணமும் சரியா தவறா? கூற்று: இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினார். காரணம்: மன்னன் இடைக்காடனாரை அவமதித்தான். இறைவன் வந்து கடம்பவன கோயிலை விட்டு போயிடுவார். ஏன் போனார் அப்படின்னா, இந்த மன்னன், என்ன மன்னன்? அந்த பாண்டிய மன்னன் குலேச பாண்டியன் வந்து இடைக்காடனாரை வந்து கபிலோட ஃப்ரெண்டு இடைக்காடனர் அவரை வந்து அவமதிச்சிருவார் பாட்டு கேட்காம. அதனால தான் இறைவன் வந்து போயிடுவார். இது வந்து நம்ம திருவிளையாடல் புராணம் அந்த பாடத்தில் உள்ளது தான். ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரி. இரு பொருள் தருக. நகை, இதுக்கு நதி என்ன, ஓடுதல் மேற்கூரையா, நிலவு மாதமா, புன்னகை ஆபரணமா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நகை அப்படின்னா புன்னகை ஆபரணம். ஏன்னா நகைனா சிரிப்பு, அணிகள் இது மாதிரி வரும். ஸோ புன்னகை ஆபரணம் வருது. நிலவு மாதம் என்ன வரும்? திங்கள். திங்கள் என்பதற்கு இரு பொருள் தான் வந்து நிலவு மாதம். இதுவே நதி எண், இதுக்கு வந்து என்ன வரும்? ஆறு. இதுக்கு தான் நதி எண்ணு, அதுக்கப்புறம் தனி, ஓகேவா? இதெல்லாம் வரும். இரு பொருள் தருக. திங்கள் இப்போ தான் பார்த்தோம். நாளாண்டா இல்லை, வறுமை நோயா இல்லை, கிழமை துன்பமா இல்லை, நிலவு மாதம் தான் கரெக்டு. இதில் துன்பத்துக்கு வந்து அதே மாதிரி என்னென்ன பொருள் வரும்னாலும் இடர்னாலும் துன்பம், அதே மாதிரி நடலைனாலும் துன்பம், விழுமம் இருக்குல்ல, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. விழுமம்னாலும் துன்பம், இது மாதிரி நிறைய வருது, பார்ப்போம். அடுத்து வறுமைக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இன்மைனா வறுமை, ஓகேவா? இன்மைனா வறுமை. அதே மாதிரி நோய் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள்? அதுக்கும் வறுமை வரும்.
இருபொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடு. இருபொருள் தரும் தவறான இணை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இடர் துன்பம், நெறி வழி, பொன்னகை அணிகலன், வாயு நெருப்பு கொடுத்துக்கிறாங்க. இப்போ இடர்னாலும் துன்பம்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. நெறி என்பதன் பொருள் வழி, இதுவும் கரெக்டு. பொன்னகை அணிகலன், அதாவது புன்னகை பொன்னகைலாம் சிரிப்பா, ஸோ அணிகலன் இது நகை என்பதன் இருபொருள். ஸோ இதுவும் நமக்கு கரெக்டு. வாயு நெருப்பு கொடுத்துக்கிறாங்க. வாயுனா காற்று, நெருப்புனா தீ. ஸோ இது வந்து ரெண்டுமே வேறு வேறு, அதனால தான் இது தப்பு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள். ஓகே, அண்ணாவின் பிறந்த நாள், அப்துல் கலாம் பிறந்த நாள், விவேகானந்தர் பிறந்த நாள், காமராசர் பிறந்த நாள். யாருடைய பிறந்த தினமும் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம்? காமராசர் பிறந்த நாள். அப்போ காமராசர் பிறந்த நாள் எப்போ? ஜூலை 15. ஜூலை 15 தான் காமராஜர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம். அப்போ விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து என்னது? ஜனவரி 12. இதை வந்து என்ன தினமாக கொண்டாடுறோம்? தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடிட்டுருக்குறோம். அப்துல் கலாம் பிறந்த நாள் எப்போ? அப்துல் கலாம் வந்து அக்டோபர் 15. அக்டோபர் 15. அப்போ இதை வந்து என்ன தினமாக கொண்டாடிட்டுருக்குறோம்? உலக மாணவர் தினம். மாணவர் தினமாக கொண்டாடிட்டு வரோம். அண்ணாவோட பிறந்த நாள், அண்ணா வந்து எப்போ பிறந்திருப்பார்? செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 தான் அண்ணா பிறந்த நாள். ஓகே, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொடரில் சேர்க்க. எந்த சொல் கொடுத்துருக்குறாங்க? பந்தர்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, டேஸ் என்பது முற்றுப்பொலியா, அதாவது பந்தருங்கிறது முற்றுப்பொலியா, இடைப்பொலியா, கடைப்பொலியா, முதற்பொலியா? போலினா என்ன? ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை இருக்குது, அதில் ஒரு எழுத்தை மாற்றினாலும் அந்த வார்த்தையோட மீனிங் மாறாது, அது மாதிரி வரதான் போலி. இப்போ பந்தர் அப்படிங்கிறதுக்கு பந்தல் இது வரும். பந்தல்னாலும் பந்தர்னாலும் ஒன்று தான். அப்போ அந்த இல்லுங்கிறது கடைசியாக தானே வந்திருக்குது, அதனால தான் வந்து கடைப்பொலின்னு சொல்கிறாங்க. இப்போ மற்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? முற்றுப்பொலிக்கு வந்து என்ன மீனிங்னா, ஒரு வார்த்தையில் வந்து எல்லா எழுத்தையும் மாற்றினாலுமே அதோட மீனிங் வராது. எதுக்குன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 5, 5. 5 நாளும் 5 ரூபா தான், 5 நாளும் 5 ரூபா தான். அப்போ இதில் வந்து ஃபுல்லாகவே மாறினாலும் நமக்கு வந்து மீனிங் மாறல. ஸோ அதான் முற்றுப்பொலிக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, முதற்பொலிக்கு அப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் மஞ்சு. இதான் ஸ்கூல் புக்கில் வருது மஞ்சு. இதை எப்படி எழுதலாம்னா மைஞ்சு. முதற்பொலினா ஃபஸ்ட் எழுத்து. அப்போ மா வந்து மையாக இருக்குது, ஃபஸ்ட்டு வருது. ஸோ நம்ம பொருள் மாறலை, அதனால தான் இந்த முதற்பொலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இடைப்பொலினா வந்து என்னது? இடையில் வருது. இதுக்கு எக்ஸாம்பிள் அமைச்சு. அமைச்சு 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 அமைச்சு. அப்போ மா மை. ஸோ இடையில வந்திருக்குது, ஆனால் நமக்கு பொருள் மாறலை, அதனால தான் இடைப்பொலின்னு சொல்கிறாங்க. இணைப்புச்சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஓகே, அதனால், அதுபோல், எனவே, அவனால். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இணைப்புச்சொல். அதனால், அதுபோல், ஆனால், ஏனெனில், இதுதான் இணைப்புச்சொல்லாக வரும். ஆனால் அவனால் அப்படிங்கிறது நம்ம இணைப்புச்சொல்லாக வராது. ஸோ அதான் தப்பு. சரியான இணைப்புச்சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமை. நாளை புயல் கரையை கடக்கிறது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஓகே, இதுக்கு வந்து என்ன இணைப்பு சொல், சரியான இணைப்பு சொல் வரணும்னு கேட்குறாங்க. நாளை புயல் கரையை கடப்பதால் மீனவர் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஓகே, நாளை புயல் கரையை கடக்கிறது, எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். நாளை புயல் கரையை கடக்கிறது, ஏனெனில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். நாளை புயல் கரையை கடக்கப் போவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். இல்லை, எல்லாமே நமக்கு கரெக்டாகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நமக்கு வந்து இணைப்பு சொன்னால் எனவே, ஏனெனில், ஆகவே, அதனால், இது மாதிரி தான் வரணும். அப்படி பார்க்கும்போது இங்கே போவதால் கொடுத்துருக்குறாங்க, இங்கே கடப்பதால், வெறும் ஆள் மட்டும் சேர்த்து எழுதிக்கிறாங்க. நமக்கு இதை வந்து என்ன இருக்குன்னா கலவை தொடராக மாற்றிக்கிறாங்க. நமக்கு வந்து இணைப்பு சொல் தான் கேட்குறாங்க, இங்கே வந்து கலவை தொடராக மாறி இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வராது. அடுத்தது இங்கே லாஸ்ட்டில் வந்து கடக்க போவதால். ஸோ இதுவும் நமக்கு இணைப்புச்சொல் வராது, அதனால் ஏயும் வராது, டியும் வராது. அப்போ இது ரெண்டுலேயும் தான் இப்போ நமக்கு குழப்பம். இப்போ எனவே வருமா, ஏனெனில் வருமா? இப்போ சியை படிங்க. நாளை புயல் கரையை கடக்கிறது, ஏனெனில் மீனவர்கள் கடலுக்கு செல்லணும். நான் நமக்கு ஏனெனில் வந்து எதுக்கு யூஸ் பண்ண சொல்லிக்கிறேன், அதாவது ஃபஸ்ட்டு வார்த்தையை படிக்கணும். படிச்சுட்டு ஏன் அதுக்கான காரணம் வந்து பின்னாடி இருக்குதுன்னா நமக்கு இங்கே ஏனெனில் வரும். இப்போ நாளை புயல் கரையை கடக்கிறது, ஏனெனில், ஏன் புயல் கரையை கடக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வங்கக்கடலை காற்றழுத்தம் உருவாக்கி இதனால தான் புயல் கரையை கடக்கிறது. அது மாதிரி பின்னாடி ரீசன் நம்ம கரெக்டாக வந்துச்சுன்னா இங்கே ஏனெனில் வரும். ஆனால் நமக்கு வந்து இங்கே மீனவர்கள் இதனால் வந்து மீனவர்கள் கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து இந்த சி வந்து வராது. நாளை புயல் கரையை கடக்கிறது, எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். அவ்வளோதான். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு.
அங்கு இங்கு உண்டு எங்கு. நமக்கு வினா சொன்னால் என்னது, ஏன் எங்கு இது மாதிரி தானே வரும், யாது எவை இது மாதிரி வரும். இப்போ நம்ம அங்கு இங்கு உண்டு இது வரைக்கும் நம்ம படித்ததே இல்லை, வராது. எங்கு ஒரு இடத்த, இப்போ வந்து திருவரங்க கோவில் எங்கு உள்ளது, எங்குனா என்னது ஒரு இடத்தை குறிக்கும் போது நம்ம அந்த எங்கு யூஸ் பண்ணுவோம் வினாச்சொல். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வட்டார மொழி எனப்படுவது டேஸ் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்குறாங்க. வட்டார மொழி எனப்படுவது யாவையா, வட்டார மொழி எனப்படுவது எவையா, வட்டார மொழி எனப்படுவது யாதுவா, வட்டார மொழி எனப்படுவது எவை எவையா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வட்டார மொழிங்கிறது இங்கே வந்து பொதுவாக வட்டார மொழிகள் நம்ம கொடுக்கல, வட்டார மொழின்னு ஒருமையாக தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒருமையான்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து யாது தான் வரும். யாவைங்கிறது நமக்கு பன்மை வர இடத்துல தான் அந்த யாவை வரும். சரியான வினா சொல்லால் நிரப்புக. தமிழரின் வீர விளையாட்டு டேஸ். தமிழரின் வீர விளையாட்டு யார், எங்கு, ஏன், எது. தமிழரின் வீர விளையாட்டு எது, அதான் நமக்கு வந்து கரெக்டு. யார்னா இப்போ வந்து இளங்கோவடி சிலப்பதிகாரம் நூலை இயற்றியவர் யார், இது மாதிரி ஒரு நபரை சொல்லும் போது தான் இங்கே நம்ம வந்து யார் யூஸ் பண்ணணும். எங்குங்கிறது ஒரு இடத்த குறிக்கும் போது வரும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் சொற்களை பேச வேண்டும். இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. எத்தகைய சொற்களை பேச வேண்டுமா, யாரால் சொற்களை பேச வேண்டுமா, எவை சொற்களை பேச வேண்டுமா, எதனால் சொற்களை பேச வேண்டுமா. ஸோ எத்தகைய சொற்களை பேச வேண்டும் தான் கரெக்டு. பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. ஓகே, ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைகிறது. எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இறந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம். இப்போ நமக்கு காலம் வந்தாலே நமக்கு வந்து கண்டிப்பாக இடைநிலை தெரிஞ்சிருக்கணும். படித்தானே கண்டுபிடிச்சிடலாம், இருந்தாலும் இடைநிலை தெரிஞ்சு வச்சுக்கோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து லாஸ்ட் அந்த முடிகிற வார்த்தையை தான் பார்க்கணும். சரணடைகிறது, இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சரணடைகிறது கீரா, அதான் லாஸ்ட்டுக்கு முதல் எழுத்தை பார்க்கணும். இங்கே ரா வருது, அது பக்கத்தில் கீ வருதான்னு பார்த்துக்கணும். அப்போ கிரு கின்று ஆனின்றுலாம் வந்தாலும் இடைநிலை வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன இடைநிலை வரும், நிகழ்கால இடைநிலை வரும். இங்கே வந்து எதிர்காலம் கொடுத்துக்கறனால தப்பு. அடுத்து, ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியிடம் சரணடைந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ கொண்டிருக்கின்றன கிருக்கின்ற ஆனின்றனால என்னது நிகழ்காலம் வரும். இங்கே வந்து இறந்த காலம் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இதுவும் தப்பு. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடையும். ஈலாம் வந்தால் நமக்கு வந்து உடம்படிமை சந்திக்கு போயிடும். இது கட்டணத்தில் நம்ம நிகழ்காலம் ஆனால் கண்டிப்பாக வராது, அதை வச்சு தப்பு போட்டுடலாம். அடுத்து, ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. சரணடைந்தன நாக்கு ஏதாவது இடைநிலை பார்க்க தெரியாட்டி லாஸ்ட்டுக்கு எழுத்தை பார்க்கணும். பக்கத்தில் கிரு 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 கிரா இது மாதிரி வச்சுன்னா நிகழ்காலத்துக்கு போயிடும். அப்படி வரலாட்டி ஒரு இறந்த காலமாக இருக்கலாம், இல்லைன்னா எதிர்காலமாக இருக்கலாம். அப்போ நாக்கு எழுத்து தா வருது. அப்போ தானா இத்து. அப்போ இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் வந்து என்ன இடைநிலைக்கு வரும், இறந்த கால இடைநிலை. ஸோ கரெக்டு. கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கணும்னு கேட்குறாங்க. நடந்தான். அப்போ இதை பகுபது உறுப்பிலக்கணப்படி பிரித்தா லாஸ்ட்டில் வந்து என்ன வரும், இத்து கூட்டா ஆண் வரும். இப்போ தான் சொன்னேன், இத்து வந்து என்ன இடைநிலைக்கு வரும், இறந்த கால இடைநிலை. ஸோ ஆன்சர் இறந்த கால இடைநிலை. இதுவே மற்ற காலமாக மாற்றி பார்ப்போமா. நடந்தான் இறந்த காலம். இதுவே நிகழ்காலமாக இருந்தால் அந்த நடந்தான் வந்து எப்படி மாறணும், நடக்கின்றான், நடக்கிறான் இது மாதிரி வரணும். எதிர்காலமாக இருந்தால் நடப்பான். ஏன்னா இப்பு இவ்வு இக்கு இதெல்லாம் வந்து எதிர்காலத்துக்கு வரும். இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க. மா, சிட்டு, கனி, இலை, தேன், மரம், கூடு, குருவி. ஆப்ஷன்லேருந்து அந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் போகணும். சிட்டுக்குருவி, மாவிலை, தேன்கூடு. நம்ம சொல்கிற வார்த்தை வந்து நம்ம தெரிஞ்ச வார்த்தையாக இருக்கிற இது எல்லாமே நம்ம தெரிஞ்ச வார்த்தை கரெக்டாக இருக்குது. அடுத்து, இலை மரம், மர இலை, மாசிட்டு. மாசிட்டுலாம் நம்ம படித்தது இல்லைல்ல, ஸோ அதனால் தப்பு. தேன் மரம், மாவிலை, கனி மரம். அது என்ன கனி மரம், ஓகேவா. தேன் மரம்னு ஒரு மரம்லாம் இல்லை, அதனால் இதுவும் தப்பு. குருவிக்கூடு, தேன் குருவி, மாவிலை. நமக்கு வந்து குருவி கூடு தெரியும், மாவிலை கரெக்டான, தேன் குருவிங்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதே மாதிரி ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கிறணும், இதில் வர்ற அந்த வார்த்தை ரெண்டும் இந்த இதில் இருக்கணும். ஏன்னா ஒரு சில கொஸ்டினில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை கொடுத்துட்டு அதில் பாதி வார்த்தை வந்து இங்கே இருக்காது. அப்போனா அது தப்பு தான், நமக்கு வராது, ஓகேவா. அதனால தான் சொல்கிறேன். படிச்சுட்டு ஒரு வாட்டி திருப்பி கொஸ்டினில் அந்த வார்த்தை இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க. மா, ஓகே. மா மலரா, மா சிட்டுவா, மாமரமா, மா முட்டையா. ஸோ மாமரம் தான் கரெக்டு. சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடி. நாய் ஊளையிடும், நாய் குறைக்கும், நாய் அல்லும், நாய் கத்தும் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு என்ன ஊளையிடும், நரி தானே ஊளையிடும். ஸோ நரி ஊளையிடும். எது கத்தும், ஆடு வந்து கத்தும். ஆடு கத்தும், கழுதை கத்தும். கழுதை மாதிரி கத்தாது அப்படின்னு திட்டுவாங்க வீட்டில், அதான் கழுதை கத்தும். எது குறைக்கும், நாய் குறைக்கும் கரெக்டு. பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க.
ஓகே, பேச்சு வழக்கு இல்லாதது அப்போனா எழுத்து வழக்கில் இருக்கிற பழமொழி என்னன்னு கேட்குறாங்க. அதை விட்டாலும் கெதி இல்லை, அப்பால் போனாலும் விதி இல்லை. ஸோ படிக்கவே தெரியுது இல்லை, இங்கே வந்து விட்டா அதை இது மாதிரி வரணும். அதை விட்டாலும் கெதி இல்லை இது மாதிரி வரணும். ஸோ இங்கே வந்து அதனால் தப்பு. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிளிறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸோ அள்ளுகின்றவன் அது மாதிரி நமக்கு வந்து பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுகின்றவன் பக்கத்தில். ஸோ அது மாதிரி நம்ம கரெக்டாக வரல, அதனால் இது தப்பா. அம்மாசி இருட்டில் பெருச்சலைக்கு போன இடமெல்லாம் வழிதா. அம்மாசி இருட்டில், அமாவாசை இது மாதிரி நமக்கு வந்து எழுத்து சொல்ல மாற்ற முடியும், அதனால் இது தப்பு. அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அப்போ அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்ங்கிறது கரெக்டு. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க, எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. உங்கள் ஊருக்கே, வெரசா விரைவா, 3 வயசு 3 வயது, இருக்குது. இதில் வந்து எது கரெக்ட்னா 3னா 3, வயசுனா வயது தான் கரெக்டு. மற்ற ஆப்ஷனை பாருங்கள், இருக்குது. ஸோ நமக்கு வந்து இருக்குதுன்னா இருக்கின்றது இது மாதிரி வரணும், அதனால் இங்கே இருக்குன்னு கொடுத்துக்கனால தப்பு. வெரசானா விரைவாக போகிறது, ஆனால் வந்து வெரசா அப்போனா விரைவாக இது மாதிரி நம்ம கரெக்டாக வரணும், அதனால் இது தப்பு கொடுத்துக்குறாங்க. உங்கள் ஊருக்கேனா உங்கள் ஊருக்கே பார்க்க கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்கள் ஊருக்கே இது மாதிரி நமக்கு மாற்றி வரணும். சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ, கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தாலாம். ஸ்கூல் புக்கில் உள்ளதான். அந்தோ இயற்கை அழிகிறதே, தமிழின் இனிமைதான் என்னே, குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா, அதாவது இது வந்து ஒரு நேர்கூற்று தொடர். ஏன் வந்து இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்குறாங்கன்னா இது வந்து நேர்கூற்று தொடர், அதனால் இரட்டை மேற்கோள் குறி வந்துக்கிறாங்க. இது மாதிரி இரட்டை மேற்கோள் குறியில் ஒரு தலைப்பையோ எதையோ தனியாக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒற்றை மேற்கோள் குறி வரும், அதனால தான் இங்கே தலைப்பில்லை அப்படிங்கிற ஹெட்லைனுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கும். அதேமாதிரி இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி வந்து கமா வரும், லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் கரெக்டாக இருக்குது. அடுத்த அம்சம்லாம் ஏன் தப்புன்னு பார்ப்போம். அந்தோ இயற்கை அழிகிறதே, இது வந்து ஒரு அவல நிலையை குறிக்குது, அப்போ இங்கே வந்து ஆச்சரியக்குறி வரணும். அடுத்து தமிழின் இனிமைதான் என்னே, இது வந்து ஒரு சிறப்பாக ஒரு உணர்ச்சியாக சொல்கிறாங்களா, ஸோ இங்கேயும் வந்து நமக்கு ஆச்சரியக்குறி தான் வரும். அடுத்து குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியதை சொல்லிக்கிறாங்க. நமக்கு நிலா நிலா ஓடிவாங்கிறது ஒரு செய்யுள் மாதிரி பாட்டு மாதிரி தானே இருக்குது. ஸோ இது மாதிரி பாட்டு வந்துச்சுன்னா நமக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறி தான் வரணும், அதனால் இங்கே ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துக்கனால தப்பு. நிறுத்தற்குறி அறிக்கை, எது சரியானது. தமிழின் இனிமைதான் என்னை, இப்போ தான் பார்த்தா ஆச்சரியக்குறி வரணும், ஸோ கரெக்டு. அடுத்து கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் அப்படின்னு கொஷின் மார்க் கொடுத்துருக்குறாங்க. எது மனிதனின் வாழ்வை உயர்த்துவதுன்னா கூட கொஷின் மார்க் வரும், ஆனால் நமக்கு வந்து இது கொஷின் மார்க் வராது, அதனால் இது தப்பு. சேக்கிலார் எழுதிய நூல் எதுனா கொஷின் மார்க் தானே நமக்கு ஆச்சரியக்குறி கொடுத்துருக்குறாங்க, அதனால் இது தப்பு. அந்தோ இயற்கை அழிகிறதே, அந்தோ இயற்கை அழிகிறது இங்கே ஒரு ஆச்சரியக்குறி, அதனால் அதுவும் தப்பு. சோழநாடு என்பதன் மறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சோநாடா சேநாடா சோழநாடா, ஸோ ஆன்சர் சோநாடு. ஊர் பெயரின் மறுபெயர் எழுதுக. உதகமண்டலத்துக்கு கோவையா மண்ணையா சைதையா ஊட்டியான்னு கேட்குறாங்க. உதகமண்டலம்னா உதகை, ஸோ ஊட்டி. கோவைக்கு என்ன வரும், கோயமுத்தூர். மண்ணைக்குன்னா மன்னார்குடி. சைதைன்னா சைதாப்பேட்டை. மறுபெயர் பொருத்தமான இணையை தேர்வுன்னு சொல்லிக்கிறாங்க. புதுச்சேரினா புதுவை கரெக்ட். இங்கே வை வருதா கை வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா புதுகை அப்படின்னா வந்து நமக்கு என்ன வந்துடும், ஒரு லெட்டர் தான் டிஃப்ரெண்ட். புதுகைனா புதுக்கோட்டை வந்துடும், புதுகைனா புதுக்கோட்டை. ஓகே. திருநெல்வேலினா வெறும் வேலி கொடுத்துக்கலாம். நம்ம திருநெல்வேலினா என்ன வரும், நெல்லை. நாகூர்னா நமக்கு தெரியாது. கோயம்புத்தூர்னா நமக்கு என்ன வரும், கோவைன்னு வரணும். கோயம்புத்தூர்னா கோவை. கையில் மிச்சமுள்ள தங்க கட்டி வெயிட் குறைவானது. இத்தொடரில் வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ்ச்சொல் கேட்குறாங்க. வெயிட்னா சுமையா, அளவா, கிராமா, எடையா. ஸோ வெயிட்னா என்ன, அது எடை பார்க்குறதானே, ஸோ எடை. கம்பேட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ்ச்சொல், அதாவது சிடி. கம்பேட் டிஸ்க் இதோட தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. மின்னூலா, குறுந்தகடா, மின் இதழ்களா, சில்லுகளா. ஸோ ஆன்சர் குறுந்தகடு. அப்போ மின்னூலுக்கு என்ன வரும், மின்னாலே இ, நூல்னா புக்கு, ஸோ இ புக். சில்லுகள் அப்படின்னா சிப்ஸு, சிப்ஸு தான் வந்து சில்லுகள். மின் இதழ்கள்னால் இ மேகசின், இ மேகசின், மேகசின் அதுதான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, மின் இதழ்கள். ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் தேர்வுன்னு சொல்லிக்கிறாங்க.
தயார் ஆடையா, ஆயத்த ஆடையா, தையல் ஆடையா, கைத்தறி ஆடையா. இதில் வந்து தயார் ஆடைக்குமே ரெடிமேட் ட்ரெஸ் தான் வரும். ஆனால் தமிழ் சொல்னால போல் நமக்கு ஆயத்த ஆடை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மற்ற ஆப்ஷன் பார்ப்போமா? அப்போ கைத்தறி ஆடைக்கு வந்து என்னதுன்னா லினன் கிளாத்திங்கா, LINEN லினன் கிளாத்திங். இதுதான் வந்து கைத்தறி ஆடை. தையல் ஆடைக்கு என்ன வரும்? தையல்னா டைலர் தானே சொல்லுவாங்க. ஸோ தையல் ஆடைனா டைலர்டு கிளாத்திங். டைலர்டு கிளாத்திங் தான் நமக்கு வந்து என்னது தையல் ஆடை. ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ்.